அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி வாக்கிங் வர அந்த டைமில் நம்ம எழில் செலியன் 2 பேரும் அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம எழில் என்ன பண்ணுறான்னா, செலியா பாத்தியா, இந்த வயசுலாம் ஒரு பாடி எவ்வளோ ஃபிட்டாக வச்சுட்ருக்காரு, என்ன நடந்தாலும் சரி அவரோட வாக்கிங்கில் எப்போவுமே ஒரு மிஸ் பண்ணுறதில்ல, எக்ஸசைஸ் மிஸ் பண்ணுறதில்ல, அவரோட டைமிங்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்ல உடனே செலியன் வந்து, அதனால தாண்டா அவர் இந்த வயசுலேயும் பாடியை ஃபிட்டாக வச்சுருக்காரு, இல்லைனா அப்படி இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கோபிக்கு ஆப்போசிட்டில் வந்த ஒருத்தர் என்ன பண்ணாங்க, சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்துருச்சு, ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டிய எந்த சடங்கையுமே வீட்டில் செய்ய வேண்டியாமே, இது ரொம்ப பெரிய கஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாரு. நம்ம கோபி அதை கண்டும் காணாத மாதிரி வேறு ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் செலியன் என்ன பண்ணுறாருன்னா, எப்போ பார்த்தாலும் இதே தான் இன்னும் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம எதிர்பாராத விதமாக நம்ம கோபி வந்து எழிலையும் செலியனையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கோபி கிளம்ப பார்க்குறாங்க. உடனே அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தரை என்ன பண்ணுறான்னா, கோபி சார் என்ன சார் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே, நீங்கள் செய்ய வேண்டிய சடங்கை எதுவும் செய்ய விடாமல் தடுத்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க கோபிக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்ததுமே என்ன பண்ணுறான்னா, ஆமாய்யா என்ன இப்போ உனக்கு பிரச்சனை, என் அப்பா என்னை கொல்லி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, என் அம்மா அந்த ஆசையை நிறைவேற்றினாங்க, என்னை பெத்தவ வேணான்னு சொல்லிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீ போய் அவங்கள கேளு அப்படிங்கிற மாதிரி கோபி ஒரு பக்கம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிடாரு. நடு ரோடு கூட பார்க்காத. உடனே செல்லின் ஓடி வந்து என்ன பண்ணுறானா, அப்பா என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன எதுக்காக இப்போ கத்திட்டு இருக்கீங்க, இது ரோடு, எல்லாம் 2-3 நாள் அப்படி தான் பேச செய்வாங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்லியன் சொல்ல, பாத்தியாடா இப்போ உன் அம்மாளுக்கும் உன் பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, போய் சொல்லி என்னை பெற்றவள்கிட்ட உன் மகன் வலி ஃபுல்லாக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறான், இன்றைக்கெல்லாம் 100 பேர் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியாத பாவமாக நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி கோபி வந்து ரொம்ப ஆஷா கத்துறாரு. உடனே செலியன் வந்து, அப்பா எதுக்காக இப்போ கத்துறீங்க, எல்லாமே சரியாயிடும், நீங்கள் அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபியை போக சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து, பாத்தியா இதுதான், இதை பற்றி தான் இதுக்கப்புறம் 2-3 நாள் பேசுவாங்க, இவரோட கோவம் நியாயமானதாக இருந்தாலும் தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறது நியாயம் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் சொல்கிறாங்க. உடனே நம்ம இனியா பாப்பா ஒரு பக்கம் காலேஜ் கிளம்பி போகிறாங்க. இனியா மட்டும் தனியாக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் அனுப்பி விடுறாங்க. இனியா பாப்பா பாட்டிக்கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு உடனே தாத்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாட்டி வந்து, நீ அழாதம்மா இனியா, தாத்தாவோட சந்தோஷமே நீ நல்லபடியாக காலேஜ் போயிட்டு நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும், அப்படி இருந்தால் தான் தாத்தா சந்தோஷப்படுவார், நம்ம அழுதுட்டு இருந்தால் தாத்தா சந்தோஷப்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஈஸ்வரியோட பேச்சை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம இனியாவும் நான் நல்லபடியாக படித்து தாத்தாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிளம்புறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.